டேஸ்டியான சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கியதும் அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தக்காளி 1 சேர்த்து நல்லா அதையும் வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியதை அப்படியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக மைய நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக வைங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா சிக்கனை 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை கொஞ்சம், சோம்பு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.
ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சிக்கோங்க. பொடி பண்ண பவுடரை சிக்கனில் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. சுவையான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும்.